ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வந்து உங்களால் முடிஞ்சு சாப்பிட்டேன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக வேறு லெவலில் காமெடியாகவும் அதே மாதிரி சூப்பர் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும். முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு காமெடியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்தவங்க எல்லாருமே பிடிச்சவங்க கமெண்ட்டில் ஃபயர் வச்சு போடுங்க. கூடவே அடுத்த வீடியோவில் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே மறக்காம வீடியோ முடிஞ்ச பிறகு லைக் போடுங்க. இது முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நம்ம கதை போகலாமா. இப்போ டாக்டர் ஜெனோவும் ஆஹா என்னப்பா உங்க கேங்க சேர்ந்தவங்களால இந்த இடத்த விட்டு தப்பிக்க போக முடியல போலியே. ஏன்னா ஆல்ரெடி எங்களுடைய ஸ்கவுட் டீம் வந்து கண்காணிச்சதுல அவங்க தப்பிக்க முடியாம திணறு நினைப்பாங்க. நேற்றுக்கு கூடவே உங்க ஸ்டைண்டிஸோடைய கதையை நாங்கள் முடிக்க போறோம். இது கொலை போறீங்களா? எந்த ஜென்டில்மேன் மிஸ்டர் ஜென் சொன்னதுபடி அந்த இடத்துல ஒரே ஒரு ஓவர் பவர்டான சயின்டிஸ்ட் ஒருத்தருக்கான். அவன் ஒருத்தனால நம்மளுடைய யூத் கிங்டம் ஆஃப் சயின்ஸுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவங்க லீடரோட கதையை நான் முடிக்கணும். நம்ம முடிக்கணும். டாக்டர் டைஜோ ஒன்னு நாங்க கொன்னா மட்டுமே எங்களுடைய கிண்டத்தை நாங்க காப்பாற்ற முடியும். அடடா நீங்க வேற லெவலு. சொன்ன உடனே ஒரு பிளான் போட்டுட்டீங்களா எப்படி தூக்குறதுன்னு. உண்மையிலேயே உங்களால அவனை கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் முடியாது? என்னால முடியும் அப்படின்னு அவன் சொல்றது கேட்டு ஜென்னும் ஷாக்காவே. ஜென் ஸ்டான் உண்மையிலே ஒரு விஷயத்த சொல்றானா கண்டிப்பா அவனால முடியும். அவனால முடியாத காரியமே எதுவுமே கிடையாது. அதனால நீங்க அந்த மாதிரியான கேள்வி அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆஹா டைஜு மாமா மாடினடா மிஷின் கணியத்து வாயில குத்த போறான்டா. உனக்கு தயாரா இருந்து என்ன முடிச்சிரு. வேற வழியில இன்னைக்கு ரேடியோஸ்ல வர சிக்னல்ஸ் மூலியமா ஒட்டுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் அந்த இதில் சாப்பிட்டு இருக்க அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் யாருடைய கம்யூனிகேஷனும் பண்ண முடியாது. பண்ணனா என்ன கொண்டுடுவாங்க. அதனால சாமர்த்தியத்தனமா இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கிறது தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்டானும் இவங்களை எதிர்க்கிறதுக்காக அந்த இடத்துல கிளம்பியிருக்க கூடவே ஒரு பொண்ணையா கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணு போற வேலையை கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறான். ஏன்பா ஸ்டானு இந்த இதில் ஜென்னு ஒரு பையனை வச்சிருக்கீங்களாமே அவனை மேலே நம்பலாமா? அவனை நம்பணுமா? நம்ம எதிர ஒரு கும்பல இருந்து வந்திருக்கிற அவனை நம்ம எதுக்காக நம்பணும்? ஏன்னா அவங்களுடைய டீம்ல இருந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கான். அப்படி இருக்கும் போது நம்ம ஈஸியா நம்பிட்டா நம்ம தான் ஒரு முட்டாள அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட இருந்து தேவை எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அது தேவைப்பட்ட அடுத்த நிமிஷமே அவனை கொண்டுடுவேன். ஏன்னா அவன் அந்த இருந்து போய் சொல்லி நம்ம கிட்ட இந்த இடத்துல உழவு வேலை பார்க்கறது கூட வந்திருக்கலாம்ல. அவன் நீ சொல்றது ஒரு வேலை சரிதான். அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டேறா. எனக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நீ என்னதான் சொல்ற தொட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் சொன்னேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவ கூத்துக்கால் வச்சு பொறுமையாக நடந்து விட்டு இருக்க. ஏன்டியா உனக்கு கால் இருக்கா இல்லையா? ஆமா மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க லோனா. ஏய் நீ வேகமா போயிட்டு இருக்க, நான் பொறுமையாக நடந்து வரேன்னு சொல்லிட்டு இருக்க. வெறுப்பு எதுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 பேர் மேடம் இருங்க நான் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு இவனை விட அதிகமாக எடுத்துட்டு வந்துட்டு சொல்ல. டேய் கம்முன்னு நாய் யாரோட ஏமாத்திரம் பாக்குறேன். என்னை விட கம்மியாக தான் எடுத்துட்டு வந்துருக்கேன். டேய் வாயை மூடிட்டு வாங்கடா. வரது லேட்டு. இதுல வர கூத்தாடிங்க மாதிரி பேசிட்டு வரீங்க. சாப்பாடு தண்ணி எடுத்துன்னு வரது இவ்வளோ நேரம் உங்களுக்கு இருக்க. கோ இந்த பையன் தாங்க இப்படி பண்ணா எங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. இவனாலதான் லேட் ஆயிடுச்சு. எங்க மேலே எதுவும் சொல்லாதீங்க. டே நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா என்னையே எப்படி மாட்டி விட மாட்டா. அது மட்டும் இல்லாம உன்னுடைய கால்னால தான் நம்ம ரொம்ப லேட்டா வந்து டே அதை தொடர நடுங்குதுடா நரம்பு தளர்ச்சி வரடா எனக்கு சுகர் மாத்திரடா. அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுங்க ஜோக்கர் மாதிரி கீழே விட இந்த உதவக்கரைங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதை நானே எடுத்துன்னு போறேன். கழுதைங்கடா நீங்க ஒன்னுத்துக்கு உதவ மாட்டீங்கன்னு சொல்ல. கோ நீங்க எடுக்காதீங்க. உங்களுடைய பூ கைகளால் அதை எடுக்கக்கூடாது. நாங்களே பாத்துக்கணும்னு சொல்லு. டேய் கறிக்கட்ட என்னடா ஆய்ச்சி வைக்கிற மாதிரி பேசி அவங்க கரெக்ட் பாக்குறியா? யாரு கிட்டதான் சொல்லி திரும்பி அதுக்கு சண்டை வருதுங்க. இவனுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டானோ லோனா நீ அது எதையும் எத்தனை வர்றத? ஆனா இவங்க 2 பேரும் தான் எத்தனை வரலையா? முதல்ல நான் சொன்னது கவனிச்சே இல்லையா? அது நமக்கு தேவைப்படுதுன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போதைக்கு எத்தனை வரதான் சொன்னேன். ஏன்னா நம்மளுடைய இந்த ஜேர்னியில பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வெயிட்டை நீங்க தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உனக்கு நிறைய இன்னும் வேலைகள் இருக்கு. அதனால அதை கீழே போடு. இதை கேட்டு அவ்வளவு ஷாக் ஆயிட்டு எனக்கு வேலை இருக்கான்னு சொல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ரைஸையும் வெளியே வந்துட்டு காத்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனா ஒரு அமைதிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வேலையும் நடந்துட்டு இருக்கேன். தூரத்துல இருந்து பார்த்தா கண்காணிச்சுட்டு இருக்கானுங்க. ஏன் அது எனிமியோட சிப்பா? என்னோட அவ்வளவு பெரிய சிப்பை வச்சுட்டு இருக்கானுங்க. லோனாவும் என்னதான் அந்த கப்பல் பார்க்க பெருசா இருந்தாலும் நம்ம ஜெனோ லெவலுக்குலாம் அந்த சயின்டிஸ்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டும் சில எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வெதர் செக் பண்றதுக்காக எடுக்க. எதுக்காக நீங்க அதெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க? எனக்கு கொண்டு வரணும்னு ஆசையான. ஆனா ஜெனோ மட்டும் தான் என்கிட்ட இந்த இடத்துல இதை போய் செக் பண்ணிட்டு வர சொன்னாரு. என்னங்க வெதர் ரிப்போர்ட் எதுவும் பண்ண முடியல அதுதான் எடுத்து வந்தீங்களா? அது என்னன்னா அதிகப்படியா வீசிச்சுன்னு வச்சுக்கேன். என்னோட புல்லட்டால முன்னோக்கி சீக்கிரமா போக முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாரும் ஆண்டு போக எடுத்த உடனே அவன் ஸ்னைப்பர் ரெடி பண்றான். ஆமா எல்லாம் சரியே. எப்படி இவ்வளவு தூரத்தில் உங்களால குறிப்பாத்த அவனை அடிக்க முடியும்? நான் ஒரு ஸ்னைப்பர் இல்லையா? அதனால அவனை ஸ்னைப்பரை வச்சே போட்டு தள்ளுறேன். வேற லெவலா ஸ்னைப்பரை உருவாக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஆண்டு போய் பாக்குறாங்க என்னடா புல்லட் இப்படி இருக்குன்னு. ஜெனோ கண்டுபிடிச்ச இந்த ஸ்னைப்பரை வச்சு எனிமீஸோட லீடர் நான் இந்த இடத்துல கொள்றேன். ஜெனோவும் இப்ப அந்த இடத்துல ஜென்னு கிட்ட இந்த விஷயத்துல ஜென்னும் ஷாக் ஆகுறான். கிண்ணது ஸ்னைப்பரா? ஆமா முக்கியமான தகவல் ஒண்ணு கொடுத்துட்டா. ஒரு போர்னு வந்துருச்சுன்னா அது போரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எனிமி யாருன்னு தெரிஞ்சப்போ நம்ம எதுக்காக அவங்ககிட்ட போயிட்டு நேரடியாக மோதி டைம் வேஸ்ட் பண்ணின்னு டயர்ட் ஆக்கின்னு செத்து போய் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எனிமி தெரிஞ்ச உடனே அவனை மட்டும் கொண்டுட்டா தேவையில்லாம நிறைய உயிரிழப்புகள் நிகழாதுல. அதனால ஸ்னைப்பர் யூஸ் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம்
ஸ்டான் ஒன்று பக்கம் ரெடியா இருக்கான் டார்கெட்டை பார்த்துக்கிட்டு. என்னுடைய ஸ்கவுட் பிளேன் மூலியமா ஆல்ரெடி பிளான் ரெடி, இந்த பொசிஷன் கரெக்டா இருக்கும். லூனாவும் அப்பெல்லாம் நீங்க அவங்களை கொண்டுருவீங்களா? எல்லாருமே எல்லாம் கொல்ல மாட்டேன், ஆனா அந்த எனிமி லீடரை மட்டும் தான் நான் கொல்லுவேன். ஆனா இது தப்பு தானே அப்படின்னு லூனாவும் கேட்க பதட்டமாயிட்டு இவனும் அவளை பார்க்க அவ வந்து இவனை பார்க்க காமெடி பண்ணப்பா டென்ஷன் ஆகாத, நான் உன இவனுக்கு மாதிரி பயந்த வழி கிடையாது, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எப்பவுமே. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பயந்த வழி இருக்கனால அவனுங்களுக்கு கொஞ்சம் தைரியத்துக்கு வர வைக்கணும்ல, அதுக்காக தான். நீங்க தான் என்னுடைய தெய்வம் குலசாமியே, நீங்க தான், நீங்க இருக்கிற தைரியத்துல நாங்க விளையாட்டு இடத்துல போவோம் தெரியுங்களா அப்படி அவன் குலசாமி மாதிரி கும்பிடுறானுங்க இந்த பொண்ணு. லூனாவும் எம்பா ஸ்டானு எனக்கு வேலை இருக்குதுனால அது என்னது அது அவ இல்லாம இந்த மாதிரி எனக்கு அரகுற ட்ரெஸ் எல்லாம் போட வச்சிருக்கேன் எதுக்குப்பா? பின்னாடி இவனுங்களும் அரகுற ட்ரெஸ்ஸா உண்மையிலேயே பார்க்கட்டான ட்ரெஸ் வேற லெவலில் இருக்கீங்க இதில் பார்க்க. அவரே உங்களை கவர்ச்சிகரமாக வர சொல்லியிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உனக்கு இந்த இதில் முக்கியமான வேலைக்கு என்னன்னா, நீ அந்த இதில் சந்தேகம் வராத மாதிரி அந்த எனிமீஸோட லீடராக இருக்கிற சயின்டிஸ்ட் டைஜுவை சந்திச்சு பேசுறேன். அவனை கண்டுபிடிச்சினா அதுக்கேற்ற மாதிரி அவனை நான் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் ஈஸி ஆயிடும்ல. அது மட்டும் இல்லாமல் கவலைப்படாத, ஊ மேலே ஒரு சின்ன கீரல் கூட படாது. அதனால தான் உன் அடையாளத்துக்காக நான் இந்த மாதிரி போட சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய துணிகளும் வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய முக்கியமான துணியை வேற மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஹைட்ல தான் இருக்க குறிப்பிட்ட லெவலுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனை கண்டுபிடிச்சினா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவனை கூட்டு வந்து சிக்னல் கொடுத்துனா நான் அவனை கொண்டுறேன். ஒரே ஷாட்ல அவன் கதையை நான் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவன் பயத்தில் அந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், ஆனா இதுல பயப்படுறது சரி சக்சஸ்ஃபுல்லா இதை முடிச்சிருவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் பூசிக்கிறாரு. அவங்களை நோக்கி ஓட ஸ்டான் இன்னொரு பக்கம் யோசிக்கிறான், என்ன இது அவ்வளவு பெரிய ஷிப் இந்த இடத்த விட்டு போகலனா அப்பனா அந்த கூட்டத்தை விட்டு எங்களுடைய இடத்துக்கு வந்திருக்கான். அவன் உண்மையிலே எங்களை உழவு பார்க்க தான் வந்திருக்கான். அந்த இடத்துல மூலியமா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம லோனாவோடைய இந்த மாதிரியான நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணு யாரா இருந்தாலும் விட்டு போக மனசு இருக்காது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம். யார் அந்த டாக்டர் டைஜு உளவாளி அனுப்பிச்சு எங்களுடைய இடத்துக்கு மட்டும் தான் அவங்களை உழவு பார்க்க முடியுமா, நாங்க அனுப்புறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல டைஜுவும் போயிட்டு என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்க, ப்ளீஸ் என்ன விடுங்க, நான் டாக்டர் ஜெனோடைய கிண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். டாக்டர் ஜெனோவா ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இவன் புலம்புறவனத்தேன். ஏன்டா சொல்லு வழி இது தொடரா. ரகசியம் பார்க்க பாவமா இருந்தாலும் பாவத்தை பார்த்து ஏமாற ஆளுங்க நாங்க கிடையாது. என்ன செய்யலாம் சொல்லிட்டு செங்குவும் பார்க்க செங்கு வந்த உடனே நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கியூட்டா கேட்கிறோம். போயிட்டு என்னுடைய இடத்துல நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க, வாங்க. செங்கு பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அவளே பயங்கரா ரொம்ப நன்றினே. செங்கு பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பாக்குறாங்க, இவ்வளோ பொம்பளை ஜோக்கு உள்ள ஆளா நம்ம செங்குன்னு பார்க்க. அதுக்கப்புறம் அவளை உள்ள போயிட்டு பிறகு அவங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. தூரத்துல இருந்து இவனுங்களை பார்த்துட்டு உள்ள போயிட்டாங்க. அவங்க எனிமிச்செல்லாம் சேர்த்து போவானுங்க பாருங்க. நம்ம ஆளுக்கு தான் வெற்றி இன்னைக்கு ஜப்பானுங்களுக்கு அனுப்பி விடுவோம். அமெரிக்கா சும்மாவே அந்த புட்டி வரணும். இருந்தாலும் சேனல் ரொம்ப டேஞ்சர் தானே எடுத்து போயிருக்கு. அவர் திருப்ப வரல எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுவேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தயாரா தான் இருக்காரு. டேய் தேவலமா வாய விட்டுறத அவன் பேன்ல இருக்கான். நம்ம மட்டும் தேவலமா பேசி அவனை கோவத்துக்கு உள்ளாக்கிட்டு வச்சு நம்மளை தொட்டு தள்ளுறோம். அதுக்கப்புறம் ஆனா இருந்தாலும் எதுக்காக அவளுக்கு தண்ணி வேணாம்னா எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான், யாரு தான் அந்த டாக்டர் டைஜோ, அவனை மட்டும் தனியா கண்டுபிடிச்சிட்டா போதும். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வரவேற்புன்னு பலமா கொடுத்துட்டு இருக்க. ஏய் வேணாம்ப்பா, வெளியில இருந்து வர வச்சிருக்க, அவளெல்லாம் இன்னும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. உனக்கு பராம அந்த பொண்ணு அழகா தானே இருக்கா. ஆமாம்பா செங்கு பாக்கணும் நீங்க. அவனுக்கு பொம்பளை சோக்கு அடிச்சு அதனால தலைவன் பாரு மயங்கிக்குள்ள விட்டுட்டான். அவன் கூட பையன் தானே. ராஜியம் கண்டிப்பா அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கிறனால அவ எதிரிகளோட பையன் இருந்தா செங்குமோ வித்தியாசமா தெரிகிறான். யாருக்கு தேவை அவ ஸ்பையாவே இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அந்த டாக்டர் சேனோ பத்தி நான் மொத்த விவரத்தையும் நான் கறக்கிறேன். அதை டிரான்ஸ்மிட் பண்ணி மொத்த டீட்டெயில் நான் கடை போறேன். அவனுக்கு போயிட்டு அங்கே செஞ்சு விடுறானுங்க செய்ய. ஸ்பை வெர்சஸ் ஸ்பை, இதுல இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். ஆஹா இவன் பொம்பளை சோக்கு இல்ல, சயின்ஸ் சோக்கு இவனுக்கு தேவைதான் சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க. அதுக்கப்புறம் சுகாசோட டீமை காமிக்க அவங்களும் வந்து பார்க்க. இந்த இடத்துல வந்து எனிமிஸோட பேஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஷீனோவும் ஏன்பா குரோம் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல, நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் போதும்ல. சுகாசோவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவங்களுடைய இடத்தை கண்டுபிடிக்கணும். எந்த அளவுக்குன்னா அவங்க நம்ம இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை. என்ன பக்கம் ரேடியோ மூலியமா இவங்க ஹியூமனிட்டியை மேய்க்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பண்றோம், எங்களை எதுவும் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பேன். அவன் நல்லவனா, அவனுக்குலாம் போயிட்டு இந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க, நல்லவனோ இல்லையோ நம்ம சொல்றது கேட்டு கவனிச்சு அதுக்கு ரிப்ளை கொடுத்தானா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவ பார்த்தா திடீர்னு அவரோட வேலையை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல டாக்டர் டைஜுவை கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, நான் எப்படி கண்டுபிடிக்குது? இது ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் புலம்புறேன் பாரு. டாக்டர் டைஜு அவனா இருப்பான், கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைச்ச தகவல் படி அவன் ரொம்ப புத்திசாலி, தனியாவே எல்லாத்தையும் சமாளிப்பானா. அப்பனா கண்டிப்பா அவன் நல்ல ஹார்ட் ஒர்க்கர் ஆகும், கூடவே ரொம்பவும் புத்திசாலியான ஹியூமனாகவும் இருப்பான். ஆனா அந்த மாதிரியான ஆள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஷினுக்காக வந்து இடத்துல எனக்கு ஏத்த ஒருத்தன் கிடைக்கட்டும் அப்படி அவன் சிரிச்சுன்னு வர. பின்னாடி இவனை கண்காணிச்சுன்னு வரான். ஒரே கலர்ல ரெண்டு பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவனை கிராஸ் பண்ணி பார்க்க அவ்வளவு தரமானதுக்கு கண்டிப்பா இவன் கிடையாது, பைத்தியக்கார பையன். எந்த ஆர் பணம் சொல்லிட்டு பார்க்க அவனும் கிடையாதுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். ஏன்னா சைகை மாதிரி பண்றான். அப்புறம் நம்ம தாத்தாவை பார்க்க தாத்தாவும் கண்டிப்பா கிடையாது, இவன் கிடையாது, இவன் மொரட்ட பேசா இருக்கான், முட்டா பேசா கண்டிப்பா இருப்பான். இதனால டாக்டர் டைஜு நான் யாரை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுமே. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நம்ம டைஜுவோட ஆளோ டைஜு சொல்லுப்பா அப்படி கூட்ட எடுத்து என்னது டைஜு இங்கதான் இருக்கான்னு சொல்லி ஜாக வரா. டைஜு இதை வந்து தூக்கூட ரொம்ப வெயிட்டா இருக்கு, சரிப்பா நான் தூக்கின்னு வரேன் சொல்ல. ஆஹா என் மனசே உடஞ்சிருச்சு. நான் எதிர்பார்த்த ஆளே கிடையாது, மொத்தம் பலனா இருக்க தவிர அறிவுன்றது ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஒரே கலர் ரெண்டு மாங்கன்றது ஒரு நடக்குது. அதனால டைஜுவை கொண்டு வேண்டியதான். எவனா இருந்தா நம்ம கூட்டு போய் காமிக்கலாம். இவன் எப்படியாச்சும் பேசி வெளியே வரணுமே. டைஜு அதுக்கப்புறம் சாவ தேடி போயிட்டு இருக்கான். எனக்கு வழியை ஓடுங்கடா, அவனை வழியை பத்தி கொடுத்துறான், சீக்கிரம் போயிடலாம். அட்டா நீ இப்போ அங்க போய் ஆகணுமே அப்படின்னு ஜன்னல்ல இருந்து மேல பார்த்துட்டு இருக்க. செங்குவா ஹலோ உங்க பேர் லூனா தானே? என் பேர் தான் செங்கு. அதுக்கப்புறம் செங்கு பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்க பாத்தீங்களா செங்கு அந்த பொண்ணு கூட முத மாதிரி வச்சு பேசுறான்பா. இது ஒன்றும் நடந்ததே இல்லை. இப்படி எல்லாம் அந்த டாக்டர் ஜெனோவை பத்தின இன்ஃபர்மேஷனை கறக்கிறதுக்காக தான். கண்டிப்பா கறந்துருவா நம்பிக்கிறது. உங்ககிட்ட நான் ஒரு தகவல் கேட்டுக்கலாமா? எனக்கு அந்த டாக்டர் ஜெனோ
லூனாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னடா இவ பைத்தியக்கார ஓப்பனா போய் எப்படி கேட்கறான். அதுக்கப்புறம் ரைசியும் செங்கு இங்க வாடான்னு சொல்ல, ஏய் என்னடா தொலை பண்ற, கவலைப்படாத, இங்க புதுசா வந்தவங்கள அவன் கவனிச்சுப்பான், நான் அவகிட்ட பேசி உங்களுக்கு தேவையான தகவலை வாங்கி கொடுக்குறேன், அதுக்கு என்னுடைய பார் மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் பயன்படுத்த ஏப்பா அவளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா அவள் ஆட்டோமேட்டிக்காக வாயிலேருந்து சொல்ல போகிற ஆன்சரை. ஆனால் அவளுக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரிஞ்சாதானே சொல்ல, இந்த உலகத்தில் யாருமே விளக்காத ஒரு விஷயம் ஐஸ்கிரீம் தான். டாய் மண்டப்பையில் ரைஸ் உனக்கு தேவை தானே இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு செங்கும் கேட்க, டாய் அது மட்டும் கிடையாதுடா, இது பண்ணுறதுனால நமக்கு முக்கியமாக அவகிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல, அதை பாருடா. அது இன்னும் உண்மைதான், ஐஸ்கிரீம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லாருமே ஆசையாக அதை சாப்பிட தான் செய்வாங்க, யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அதை செய்து ரொம்ப சிம்பிள் தான், நான் செய்கிறேன்னு சொல்ல. அதுக்கு தேவையான விஷயம் எல்லாமே கொஞ்சம் பால், அப்புறம் சக்கரை, அப்புறம் ஜெலாட்டின், அப்படி இல்லைனா ஆரோ ரூட், இது கூட வெனிலா எசன்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். இதில் வெனிலா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்மளே உருவாக்கலாம் சொல்ல. ஏன்ப்பா வேலண்டைன் டேஸ்க்கு நம்ம ஒரு தடவை உருவாக்கணுமே ஞாபகம் இருக்கா, டெஸ்ட் டியூப்ல காப்பர் வயரை திருக்கி விட்டு அது கூட ஒரு அயன் கம்பியை சொருகணும், அது கூட ஹை வோல்டேஜ் கொடுக்கணும். அப்படி செஞ்சா அதுக்கப்புறம் இது எல்லாமே வெளியே இருந்து இவனும் பார்த்துட்டு இருக்க லூனாவும், ஆமா இங்க என்ன இப்படி நாருது, கவலைப்படாதீங்க, இது ஓசோன் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்டா ஐஸ்கிரீமுக்கு இதுக்கு நாடா சம்மதம். பைல் லீஃப்னு சொல்ல போற அந்த இலையை நம்ம பாயில் பண்றது மூலியமா அதுல இருந்து எடுக்க போற அந்த திரவத்தை வந்து அந்த திரவத்துல சோடியம் ஹைட்ரேட் கூட சேர்க்கும் போது கூடவே இந்த ஓசோனே சேர்த்தோம்னா நமக்கு தேவையான வெனிலா எசன்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு மோத்து பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் எல்லாம் போட்டு அந்த வெனிலா ஃபிளேவர் வந்து கலக்கி குழப்பி எடுத்துட்டு இருக்கானுங்க. டைஜு தான் அந்த வேலையை பார்க்குற பார்த்துட்டு லூனாவும் யாஹா இது நம்ம கிடைச்ச வாய்ப்பு, கோட்டை விட்டுறக்கூடாது வேலையிலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை காட்டி கொடுக்காக அந்த இடத்துக்கு போடுறான். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தரும் என்னப்பா பண்ண போற, உனக்கு அடிப்பட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஓகே நீங்க சொல்றது சரிதான். அதுக்கப்புறம் பேக்ல போட்டு அது ஐஸ்கிரீமா ரெடி பண்ணி கொடுத்தா நமக்கான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஐஸ்கிரீம் வந்து அவகிட்ட கொடுக்குறாங்க. அதாவது சாப்பிட்டு பார்த்துட்டு பயங்கரமா இருக்குன்னு ரியாக்ஷன் கொடுக்குறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட பிரமாதமா இருக்குன்றாங்க. எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தினீங்க, வெண்ணிலா ஃபிளேவர் கூட உருவாக்கிட்டீங்க, எப்படி ஈரவும் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க எப்படி இருந்தாங்க அப்படிதான் நம்ம இருக்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம அதோடைய மூளைக்கு ஒரு வரைக்கும் ஆரஞ்சுனா இல்லாத ஒன்றத்தை கூட நம்ம இந்த காலகட்டத்தில் புதுசா உருவாக்கி நமக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்க முடியும். இதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு மே வந்துட்டு ஆஹா என்னடா இது, நம்ம வந்த வேலையை முடியாம இங்க என்னமோ பைத்திய மாதிரி பண்ணிருக்கோம். டாக்டர் ஸ்டேஜ் ரொம்ப கேடிதான். அதுக்கப்புறம் அவ்வளவு வளர ஆரம்பிக்கிறான். உண்மையிலே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா இதை மட்டும் ஜீனோ டேஸ்ட் பண்ணிதானே அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி தெரியுமா சொல்லிருப்பான், இது உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, அதான் ஒரு நேர்த்தியா இருக்குன்றான். இதை கிட்ட ஹீரோ ஷாக்காவே, ஏ லூனா அந்த ஜேனோ நாசா சயின்டிஸ்டா இருந்து வரான், உனக்கு அப்புறம் அது தெரியும். ஹீரோ ஒரு பக்கம் அட்டகாசமா யோசிச்சு பாக்குறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, யார் அவனு. ஹீரோவும் தன்னுடைய சின்ன வயசுல ராக்கெட் பில்டிங்னு சொல்ல போற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருப்பான். அதை பத்தின தகவல் எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் கத்துட்டு இருந்திருப்பான். டாக்டர் எஸ் நாசா. ஹீரோவும் உண்மையில சொல்ல போனா அவரு தான் எனக்கு சயின்ஸ் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்த குருனே சொல்லலாம். ஹீரோ இப்ப எதிர்க்கிறதே அந்த குருவை தான். அதோட இந்த தெளிவு எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருங்க மேல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ வழக்கம் போல பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துப்பீங்க நம்புறேன். உண்மையிலே வேலை வந்திருக்கும். ஹீரோ வந்து அவனுடைய குருவையே எதிர்க்கிறதுக்காக வந்திருப்பான். அதெல்லாம் உண்மையிலே கேட்கறதுக்கே கூஸ் பம்மா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காமெடியெல்லாம் அல்டிமேட்டா இருந்திருக்கும். நம்ம ஹீரோட இன்னொரு சைடும் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதனால அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம இதே மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பயரம் வச்சு போட்டுட்டு கூடவே இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.